Praise the Lord. நம்ம தேவனை துதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளிலும் நம்ம கடந்து வர நிறைய பேரா இருக்கட்டும், நம்ம டிராவல் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், வீட்டில் நம்ம இருக்கும்போது கூட நம்ம பத்திரமா இருக்கிறதுக்கும், நம்மளால 4 பேர் பயனடைகிறதுக்கும் தேவன் தான் நம்ம கூடயே இருந்து அது எல்லாத்தையுமே வாய்க்க பண்றாரு. ஒரு வற்றாத நீரூற்ற போல நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கிறதுக்கும் தேவன் தான் காரணம். இப்ப தேவனை துதித்து ஒரு சின்ன பாடல் பாடுவோம். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஆஹா என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்த வேலையிலையும் தேவனுடைய வார்த்தையை உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், அதான் சமாதானம். இந்த சமாதானம்னா என்ன, இது எங்க கிடைக்கும், எப்போ கிடைக்கும், இது குறித்து பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், நல்ல குடும்பம் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் நம்ம கூடயே இருக்கலாம், நல்ல நண்பர்கள் இருக்கலாம், நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கலாம், நல்ல ஒரு வேலையில இருக்கலாம், நமக்கு நிறைய பேர் நம்மள நம்ம நல்லா ரிலேஷன்ல அவங்க கூட இருக்கலாம். ஆனா இது எதா இருந்தாலுமே சரி, நமக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ராப்ளம்ஸா பார்க்க ஆரம்பிப்போம். அதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் மட்டுமே வர்ற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் குறித்து பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. சோ சமாதானம் எப்ப நம்ம வாழ்க்கையில கிடைக்கும்னா தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவங்களுக்கு. சோ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறதுனா என்ன? சும்மா பைபிள் மட்டும் வாசிச்சா போதுமா? நம்ம தினமும் 2 அதிகாரம் வாசிக்கிறேன், 4 அதிகாரம் வாசிக்கிறேன், சோ பைபிள வாசிச்சா மட்டும் போதுமா? இல்ல. பைபிள வாசிக்கிறதோட நிறுத்தாம அதோட காரியங்கள் என்ன, பைபிள்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டுமே சமாதானம் இருக்கும். இது எப்படி ஒரு பைபிளை வாசிச்சா மட்டுமே நம்ம கிட்ட சமாதானம் வந்துருமா, பைபிள் இருக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கையில நடப்பித்தா நமக்கு சமாதானம் வந்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் அப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 1:1 வாசிப்போம். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப தெரியுதா நம்ம ஏன் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டுன்னு சொல்றோம்? ஏன்னா அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
ஸோ நம்ம பைபிளை வாசிச்சு தேவனுடைய வார்த்தையை நம்ம லைஃப்ல நம்ம அது மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவனையே ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பைபிள் வாசிச்சு பைபிளில் இருக்கிற மாதிரி நம்ம நல்லது செஞ்சு பைபிளில் இருக்கிற மாதிரி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா சமாதானம் உண்டு. இப்போ நம்ம ப்ரே பண்ணுவோமா? கடவுளே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வசனத்தை நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றதுக்கு எனக்கு செஞ்ச கிருபைக்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்கறதுக்காக நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்குனதுக்காகவும் ரொம்ப நன்றி ராஜா. நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் லைஃப்பில் அதன்படி நடக்கிறதுக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு கைட் பண்ணணும், எங்களை ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், போக்குவரத்தில் இருக்கலாம், ஏதோ பிஸ்னஸில் இருக்கலாம், நமக்கு வர வேண்டிய காசு வராமல் இருக்கலாம், நம்ம யாருக்காவது கடன் பட்டிருக்கலாம், நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், நோய் இருக்கலாம். ஆண்டவரே, இது எல்லாத்தையும் நீங்கள் அகற்றி போட்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் ராஜா. நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரும்போது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் ராஜா. இந்த சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரெகுலராக பைபிள் வாசிக்கிறதுக்கும் பைபிளில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு கிருபை செய்யணும். அது நிச்சயமாக எங்களுக்கு ஈஸியாக இருக்க போகிறது இல்லை ராஜா. எங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். உலக காரியங்கள் பல விதத்தில் நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி வழி மாறி போயிடுறோம். நாங்கள் எவ்வளோ தான் வழி மாறி போனாலும் எங்களை திரும்ப கரெக்டான பாதையில் கூப்பிட்டுட்டு வாங்க. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய வார்த்தைக்கு எந்த விதத்திலும் களங்கம் ஏற்படாதபடி நாங்கள் ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் வழி மாறி போனாலும் எங்களை மன்னித்து திரும்ப கூப்பிட்டுட்டு வாங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. மீதியான நேரத்துக்கு உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.